ஆர்மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக் குக் பிஎல் ஒன் ஷாட் ஆர்மீஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, நல்லா தூங்கி எழுந்திருக்கிறான். டிவி சவுண்டோட அம்மா கத்திக்கிட்டே இருக்காங்க, ஜேகே இன்னுமா தூங்குற, சீக்கிரம் போ, உனக்கு யூனிவர்சிட்டிக்கு லேட் ஆகிடுச்சு. அம்மா நான் தான் யூனிவர்சிட்டிலாம் முடிச்சிட்டேனேம்மா, ஏம்மா என்னை இன்னும் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? ஐயோ ஜேகே மன்னிச்சிரு, நீ போய் மறுபடியும் தூங்கு, இல்லைண்ணா சாப்பிட்டுட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வாயேன். அம்மா கொஞ்ச நேரமா தூங்க விடுங்க. தென் அப்படியே டிவியை பார்க்குறாங்களா, பார்த்தா நியூஸ் ஓடிட்டுருக்கு. நம்மளோட இந்த கொரியாவில் இதுக்கப்புறம் பனியே போகிறது கிடையாது. நம்மளோட இந்த செஞ்சுரியில் ரொம்பவே வெயில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அதுக்கான காரணம் நம்ம சூழ்நிலை. இதுக்கப்புறம் பார்த்தா வெயில் மட்டும்தான் இருக்கும் போல, பனிக்கான கொஞ்சம் அறிகுறி கூட இல்லை. ஏன் நம்ம நேச்சரை பாதுகாக்காம பில்டிங்ஸ் அது இதுன்னு கட்டினால இங்கே வர எல்லாமே இப்படி ஆகிடுச்சு. ஸோ இந்த நியூ இயர் பனி வர்றதுக்கான கொஞ்சம் அறிகுறி கூட இல்லை. இந்த 2100 நம்மளுக்கானதாக இருக்கணும்னு நம்ம காட் கிட்ட ப்ரே பண்ணிப்போம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி 2100 ஆர்மீஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நடந்துட்டுருக்கிறது 2100வது வருஷம். நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, ஐயோ பனி வராதா, இப்போ நான் என்ன பண்ணுறது? இது வரைக்குமாச்சும் மக்கள்லாம் அந்த செட்டிங்ஸ் வச்சு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ சுத்தமாக அதுக்கு கூட தண்ணி இல்லை, வழி இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே நடந்து போயிட்டுருக்கானா. அம்மா கூப்பிட்றாங்க, டே ஜேகே எங்கடா போகிற? அம்மா நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு உள்ளே போகிறான். நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அவனோட ரூம்குள்ளே போனால் சயின்ஸ் லேப் மாதிரி இருக்கு. அப்படி ஃபுல் செட்டப்பு. பார்த்தா அவன் சயின்டிஸ்ட். இதான் நான் ஒரு சயின்டிஸ்ட், படித்து முடிச்சுட்டேன். எனக்கு டைம் மிஷின் உருவாக்கணும். டைம் மிஷின் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் இந்த பனிலாம் இருக்கு இல்லையா, அதை உருவாக்கணும். அதுதான் என்னோட எய்ம். இன்னும் கொஞ்சம் தான், நான் இதை காலேஜ்லேருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நான் எப்படியாவது ட்ரை பண்ணோம். ரூமில் உட்காந்து கால் பண்ணுறான். அம்மாவும் அட்டன் பண்ணுறாங்க. என்ன ஜேகே கால் பண்ணியிருக்க? அம்மா என்னை கொஞ்சம் நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் இங்கேருந்து எனக்கான ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரி சாப்பாடு மட்டும் எடுத்து வச்சுருங்கம்மா, அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வராதீங்க, ஏன்னா எனக்கு டிஸ்டர்ப் ஆகிரும். சரி ஜேகே நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் கட் பண்ணிடுறாங்க. அண்ட் தென் நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, சாப்பிட்டுட்டு அந்த டைம் மிஷின் இருக்கு இல்லையா, அதை தான் நல்லா செக் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஜேகேயோட அப்பா இருக்கா இல்லையா, அவருக்கு நியூஸ் பேப்பர் கலெக்ட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2000லேருந்து 2100 வரைக்கும் இருக்க எல்லா நியூஸ் பேப்பர்ஸையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாரு. அதே அவங்க அப்பா பார்த்துட்டு இருக்கும்போது, அப்பா மட்டுமே இல்லை, அவங்க தாத்தாலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே இந்த பழக்கம் இருக்குது. அதெல்லாம் அவங்க அப்பா எடுத்து வச்சு பார்த்துட்ருக்காரு. அட் சேம் டைமில் நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, ஃபோனில் அப்படியே சர்ச் பண்ணி பார்க்குறான். நம்ம சென்சுரியில் மட்டும் ஏன் பனியே வரமாட்டேங்குது? அப்போது தாத்தாங்க காலத்துலலாம் இருக்குன்னு தானே அப்பா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். ஏன் அப்பாவோட காலத்துலேயுமே இருந்திருக்கு. அங்கே போக முடிஞ்சால் நல்லாயிருக்கும்ல, உண்மையான ஸ்னோவை ஃபீல் பண்ணலாம், எனக்கு அதை ஃபீல் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபோனில் சர்ச் பண்ணி பார்க்குறான். இது வரைக்கும் இந்த உலகத்துலேயே எந்த பிளேஸில் எப்போ இந்த மாதிரி ஸ்னோ அதிகமாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணி பார்க்குறான். ஆர்டிகாவில் தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்திருக்கு. இப்போயுமே அதுதான் இருக்குது. ஆனால் அங்கே கூட இப்போ இந்த மாதிரிலாம் இல்லை, ஃபுல்லாக தண்ணி தான் போயிட்டுருக்கு. அதுவுமே இன்னும் கொஞ்சம் நாளில் வத்த போகுதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போது நான் அதை என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி மறுபடியும் உட்காந்து பார்த்துட்டே இருக்கான். அப்போ அவங்க அப்பா கிட்ட போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி கீழே இறங்கி போகிறான். அப்பா உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கவா? சொல்லு ஜேகே. நேட்டிவ் ப்ளஸ் கொரியா தானே, அப்புறம் ஏன்ப்பா இங்கே இருக்கோம்? கொரியாவில் இருந்தாவது கொஞ்சமாவது ஸ்னோ வந்திருக்கும்ல, ஏன் அமெரிக்காலே இருக்கோம்? இங்கேயும் வரும் ஜேகே, ஆனால் இப்போ தான் நின்றுச்சு. கொரியாலேயுமே இப்போ அவ்வளோவா வரது கிடையாது, உனக்கு தெரியாதா? அதான் தெரியுமேப்பா, அதாவது ஸ்னோவுக்கு பேர் போன பிளேஸ்னால் அண்டார்டிகா தான். ஆனால் அங்கேயே இல்லைன்னா அப்போ பார்த்துக்கங்களேன் நம்ம இது எப்படி இருக்குன்னு சொல்லி. அது என்னவோ உண்மைதான். நீ இப்போ என்ன பண்ணலான்னு இருக்க? அப்பா அதை பற்றி தான்ப்பா சும்மா உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். எனக்கு இப்போ தாத்தாவோட பழைய டைரிஸ் இல்லை புக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறானா. அதெல்லாம் அந்த ரூமில் இருக்குது, இப்போ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் நம்ம ஜேகேவுமே தாத்தாவோட ரூமுக்கு போகிறானா. தாத்தா நீங்கள் மட்டும் இப்போ இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 100 வயசு ஆகியிருக்கும்ல, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறான். அங்கே நம்ம தாத்தாவோட டைரி அப்புறம் ஆல்பம்ஸ்லாம் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து ஜேகே அவனோட ரூமில் வந்து உட்காந்துருக்கான். இப்போ என்ன பண்ணுறான், அந்த டைரி அப்புறம் ஆல்பம்லாம் திருப்பி பார்த்துட்ருக்கானா. அதில் அவங்க தாத்தா ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காரு. அந்த ஃபோட்டோவில் ஸ்னோ ஸ்கேட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு ஸ்னோவோடு சேர்ந்து
தாத்தா நிறைய ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு. அவர் பார்க்க அப்படியே நம்ம ஜேகே மாதிரி தான் இருக்காரு. தாத்தா நீங்கள் என்ன மாதிரியே ஹேண்ட்ஸமாக இருந்திருக்கீங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கானா. அப்போது அதில் டேட்லாம் போட்டிருக்கு. லாஸ்ட்டாக இது பெண்டிங் ஆனது 2025ல். அதை இந்த இது இருக்கு இல்லையா ஸ்கேட்டிங், அந்த கிளாஸ் முடிஞ்சு வந்து 2025லேயே முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் எந்த ஃபோட்டோஸ் எதுவுமே காணோம். அப்போது ஒரு கேங் மாதிரி நின்னல ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த கேங் அப்படியே நல்லா பார்த்துட்டு இருக்கான். அந்த டைமில் ரொம்ப தூரத்தில் ஒரு பையன் நின்று முறைச்சி பார்த்துட்ருக்கானா. அவன் ஃபேஸே அப்படி தான் இருக்குது. இவன் மட்டும் என்ன இந்த குரூப்போட இல்லாமல் முறைச்சி நின்றுட்டுருக்கான், அது தனியாக அப்படின்ற மாதிரி பார்த்து இருக்கான். ஃபேஸையுமே நல்லா பார்த்துக்கிறான். இப்போ தாத்தா ஸ்டார்டிங்கில் எடுத்திருப்பார் இல்லையா, அதாவது அவர் இந்த ஸ்கேட்டிங் கற்றுக்கிட்டே 2015ல் கற்றுக்க ஆரம்பிச்சிருந்துருக்காரு. ஸோ அந்த ஃபோட்டோவுமே எடுத்து பார்க்குறான். அதில் 2 பையனுங்க அழகாக கை பிடிச்சிட்டு நிற்கிறானுங்க. தென் அப்படியே இப்போ அந்த 2024 ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஜேகே எடுக்கிறான். எடுத்து அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போது அந்த டைம் மிஷின் இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி ஷேக் ஆக ஆரம்பிக்குது. ஜேகே என்னாச்சு அப்படின்ற மாதிரி போய் பார்க்க ஆரம்பிக்கிறான். பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அது அப்படியே பறந்து ஜேகே கையை விட்டு அந்த மிஷினில் போய் விழுந்துருது. அதை எடுக்கலான்ட்டு ஜேகே அதில் கை வைக்கிறானா, திடீர்னு அப்படியே அந்த இடமே வெளிச்சமாகுது. அப்படியே ஃப்ளாஷ் அவுட் ஆகி நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அந்த ஸ்னோ இருக்கும்ல அந்த பிளேஸில் வந்து நின்றுட்டுருக்கான். ஜேகேக்கு ஒரு மாதிரி குளிர ஆரம்பிக்குது. என்னடா இந்த மாதிரி குளிருதே, இது வரைக்கும் நான் அந்த ஃபீல் பண்ணதே இல்லை. என்ன நான் இத்தனைக்கும் இவ்வளோ காஸ்டியூம் போட்டிருக்கேன், இருந்துமே எனக்கு குளிருது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக நடுங்கிக்கிட்டு இருக்கான். ஆர்மிஸ், உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். இதை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே இந்த சம்மரில் அந்த பிளேஸ்க்கு போன மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நல்லா கவனித்து பாருங்கள். எத்தனை பேருக்கு இப்படி லைட்டாக குளிர்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபோட்டோவையும் பார்த்துட்டே இருங்க. இப்போ அப்படியே எல்லாருமே ஸ்கேட் பண்ணிகிட்ருக்காங்களா, அப்படியே ஜேகே வினோதமாக பார்க்குறான். என்னடா இந்த இடம் இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்ற மாதிரி. சரி நகரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். பார்த்தா காலில் ஸ்கேட்டிங் இருக்கா, அப்படியே சறுக்கிட்டு போயிட்டு தண்ணிக்குள்ளே விழுந்துடுறான். அப்படியே உட்காந்தே இருக்கான். என்ன எனக்கு இப்படி குளிருது, நான் என்ன விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி எழுந்திருக்க கூட முடியாமல் தத்தளிச்சிட்ருக்கானா. யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி பயங்கரமாக கத்துறான். எல்லாருமே ஸ்கீயிங் பண்ணுறதுக்காக அந்த சைடு போயிடுறாங்க. அப்போ அதுலேருந்து ஒரு பையன் மட்டும் வரான். ஜேகே பார்க்குறான், இவன் ஒருவேளை நமக்கு ஹெல்ப் பண்ண வரான் போல், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி கை கொடுக்குறான். அந்த பையன் என்னன்னா உதச்சிட்டு போகிறான். ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நான் ஹெல்ப் தானே கேட்டேன், இவன் என்ன உதச்சிட்டு போகிறான், அதுவும் இல்லாமல் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். பட் ஞாபகம் வர மாட்டேங்குது. டேய் என்னடா காப்பாற்றாமல் போயிட்டுருக்க, ஒழுங்கு மரியாதை கொடு, உன்னை நான் ஏன் காப்பாற்றணும், நீ எனக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு உன்னை காப்பாற்ற. இங்கே பாரு, இப்படிலாம் இருக்காத. ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணா நீ ஒன்றும் குறைஞ்சிட மாட்ட. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலனா நான் என்ன குறைஞ்சிருவேனோ இல்லையோ அது எனக்கு தேவை கிடையாது. நான் ஏன்டா உன்னை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கானா. ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அதுவும் இல்லாமல் அந்த இடமே இப்படி இருக்கா, ஒன்றுமே புரியல. குளிர வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா தண்ணிக்குள்ளே வர நினைஞ்சிட்டான் இல்லையா. ஸோ அப்படியே மேலே போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி காய வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறான். அந்த பிளேஸ் தான் அப்படி இருக்கே, இதில் எங்கன்றது காயும். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டே இருக்கானா. மறுபடியும் அந்த ட்ரெஸ்ஸை போட வரானா. அப்போது அந்த பையன், அதே பையன் தான் வேகமாக வந்து, டேய் பைத்தியக்காரனாடா நீ, இவ்வளோ குளிருது, தண்ணியில் அப்படியே அந்த ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கு, அதை போட்டேன்னா உனக்கு ஜுரம் வராதா, இப்படி பண்ணிகிட்ருக்க, அதான் என்னை காப்பாற்ற மாட்டேன்னு போயிட்டல, இப்போ ஏன் வந்து பேசிகிட்ருக்க, நான் அதுக்காக சொல்ல வரல, ஒன்றும் இல்லை நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி போயிடுறானா. அப்போது ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. அது மட்டும் இல்லாமல் ஸ்னோவவே பார்த்து ஃபீல் பண்ணாத ஒரு பர்சன் இப்படி வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் உள்ளே நனைஞ்சிட்டு குளிரில் பயங்கரமாக நடுங்கிட்டுருக்கான். அப்போ தான் ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த மூஞ்சிங்க எல்லாத்தையுமே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி இந்த பசங்க ஜியோன் வா போகலான்ற மாதிரி கூப்பிட்டுட்ருக்கானுங்க. என்னது ஜியோனா, என்னை யாரும் அப்படி கூப்பிட்டது கிடையாது. இவனுங்களை எப்படி என்ன அப்படி கூப்பிடுறானுங்க, எங்கள் தாத்தாவை தானே ஜியோன்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கானா. அப்புறம் அந்த பசனுங்க, டேய் ஏன்டா இப்படி இந்த குளிரில் தண்ணிக்குள்ளே உட்காந்துட்ருக்க, என்னையோட நம்ம எல்லாமே பிரிய போகிறோம்டா, நமக்கான காம்படிஷனுமே முடிஞ்சு நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம், இனிமேல் நம்ம பார்க்க முடியாதுன்னு நினச்சா கஷ்டமாக இருக்குது, அதனால தான் இப்படி தண்ணிக்குள்ளே உட்காந்துருக்கியாடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கானுங்களா. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் ஞாபகம் வருது, என்னது காம்படிஷனா, எங்கள் தாத்தா கூட கலந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஞாபகம் வருதா. ஸோ அப்போ தான் ஒவ்வொருத்தரோடையும் பார்த்து, நீங்கள் எங்கள் தாத்தாவோட ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்றாங்களா.
என்னது தாத்தாவோட ஃப்ரெண்ட்ஸா? எங்களை பார்த்தா உனக்கு அவ்வளோ ஏஜான மாதிரி இருக்காடா அப்படின்ற மாதிரி கேட்குறானுங்களா. இவன் அந்த குளிர்க்குள்ளேயே இருந்து தண்ணிக்குள்ளே போயிட்டு உறைஞ்சி போயிட்டான் போலடா, அதான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். இன்னும் விட்டால் பைத்தியக்காரனாகிற போகிறான், வாடா தூக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தூக்குறானுங்களா. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆக்கிடுது. அந்த ஸ்கேட்டிங்கில் நடக்க கூட தெரில. ஃப்ரெண்ட்ஸ் தான் அது எல்லாமே கலட்டி விடுறாங்க. அண்ட் இவங்க ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டலுக்குமே போகிறாங்க. ஜேகே நல்லா படுத்து தூங்கிடுறானா குளிச்சுட்டு வந்து. இதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. நம்ம டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் நம்ம தாத்தாவோட காலத்துக்கு, அதனால தான் நமக்கு இப்படி இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம இருக்கிற இயர் அப்படின்ற மாதிரி பார்க்குறானா. ஃபோனுமே ரூமில் தான் இருக்குது, அது ரிங் ஆகிட்டுருக்கு. அவருக்கு பாஸ்வேர்டு வேறு தெரிலையா. ஸோ அப்படியே எடுத்து பார்த்துட்ருக்கு. ஃப்ரெண்ட் தான் கால் பண்ணுறான். டேய் நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு, சீக்கிரம் வாடா சாப்பிட போகலாம், நீ தூங்கிக்கிட்டே இருக்காத ஜேகே அப்படின்ற மாதிரி கத்துறானுங்களா. வரேன் வரேன் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்கானா. அப்போ தான் அதை கட் பண்ணுறான். அவனுக்கு பாஸ்வேர்டு வேறு தெரில. சரி போகலான்ற மாதிரி ஃபோனையுமே எடுத்துகிட்டு போகிறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, டேய் நம்ம நேற்று எடுத்த ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணிடா அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்ட அவனுங்க பாட்டுக்கு வாங்கி பாஸ்வேர்ட்லாம் போட்டு எடுக்கிறானுங்க. என்னடா இந்த அளவுக்கு நான் பாஸ்வேர்டு தெரிகிற மாதிரி வச்சுருந்துருக்கேன் எங்கள் தாத்தா. பார்த்துட்டே இருக்கான். அதில் ஃபுல்லாக எல்லா ஃபோட்டோவுமே இருக்குது. ஆனால் மெயினாக அங்கே இருக்கிறது அந்த ஒரு பையன் முறைச்சிட்டு இருந்தால, அதான் நம்ம ஜேகேவை கூட காப்பாற்ற மாட்டேன்ட்டு போனால, அந்த பையன் தான். அவனோட ஃபோட்டோஸ் தான் நிறைய இருக்குது. பார்க்குறானுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். டே என்னடா எல்லாத்தையுமே எடுப்பேன்னு பார்த்தா அவனை மட்டும் வளைச்சி வளைச்சி எடுத்து வச்சிருக்கியேடா, என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா பண்ணது தாத்தா வேலையாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், அப்படியே அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கான் இல்லையா. அந்த இடத்துல அந்த பையன் இருக்கான்ல, காப்பாற்ற மாட்டேன்னு சொன்ன பையன் அப்படியே மயங்கி விழுந்துடுறான். ஜேகே வேகமாக ஓடி போயிட்டு என்னடா இவன் மயங்கி விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே தூக்க போகிறானா. டேய் உனக்கு தான் ஆகாதேடா, ஃபோட்டோஸாக எடுத்து வச்சிருக்க, தூக்க போகிறேன், என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி வம்பிழுத்துட்டே இருக்கானுங்க. ஏன்னா எனக்கு அவனுக்கு ஆகாதா, தாத்தாக்கு அவனுக்கு சண்டை தான் வரும் போல், அதனால தான் மூஞ்சி அப்படியே வச்சுட்டு இருப்பான் போல் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் இவன் மயங்கி விழுந்துட்டானே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்களா. அப்போ அப்படியே ஆர்மிஸ் இப்போ ப்ரெசண்ட்டில் ஜேகேவோட வீட்டுக்கு புது மெம்பர்ஸ்லாம் வராங்க. அப்போது அப்பா இருக்கார் இல்லையா, அவர் தான் கூப்பிடுறாரு. யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு எங்களை ஞாபகம் இருக்காது, ஆனால் ஒரு விஷயம் அது காட்ட தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகேவோட அப்பாவுமே உள்ளே கூப்பிடுறாரு. அப்பா அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையனோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. அந்த பையன் இன்ட்ரோ பண்ணிக்கிறான். என்னோட நேம் வந்து வி. ஸ்கூல் ப்ராஜெக்ட்காக எங்கள் கிராண்ட்பா அப்புறம் ஃபாதர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கான ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் என் தாத்தாவோட ஆல்பமில் பாதி ஃபோட்டோ இந்த பர்சன், அதாவது இவங்களோட தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என் தாத்தா இந்த ஸ்னோ ஸ்கேட்டிங்லாம் நிறையவே பண்ணியிருக்காரு. அப்புறம் அவரோட ஆல்பம்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இப்படி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லி. அதனால தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்தேன். தம்பி நீ கரெக்டான டைமில் தான்ப்பா வந்திருக்க, என் பையனும் அந்த வேலையாக தான் உள்ளே இருக்கு. நல்லா இருக்குல்ல, இங்கே பார்த்தீங்களா தாத்தாவும் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் அப்பாவும் இப்போ தான் பார்த்துக்குறோம், அதுக்குள்ள நம்ம 2 பையனுங்களும் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. இது நல்லா தான் இருக்குது இந்த பாண்டிங் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நம்ம வி இருக்கான் இல்லையா, அவன் சரி அங்கிள் நான் அவனை பார்க்க போகலாமா, அவன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அவனோட பேர் ஜேகே, உள்ளதான் இருப்பான், நீ போப்பா அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்றாங்களா. கரெக்டாக அம்மா வராங்க. உள்ளே போனினா அவன் திட்டுவான், அவனுக்கு யாரும் உள்ளே வந்தாலும் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. சரி ஆண்டி நான் போகல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கோச்சுக்காதப்பா, அவன் சயின்டிஸ்டா, இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிப்பான், அவனோட பொருள் ஒன்று காணா போனால் கூட அவ்வளோதான், என்ன பிச்சை எடுத்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஓகே ஆண்டி நான் போகல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகே உள்ளே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அம்மா கூப்பிடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா, அது ஞாபகம் வரவும் அம்மா வந்து ஜெவி கிட்ட வந்து சொல்கிறாங்க, அவன் இப்போதைக்கு வரமாட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி. ஓகே ஆண்டி நான் பார்த்துக்கிறேன், நான் என் ஒர்க்கு போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. தென் இவங்க அங்கிள்ஸ் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி போயிடுறான். பட் நம்ம அப்பா இருக்காங்க இல்லையா, அவியோட அப்பா, அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வி என்ன பண்ணுறான், திருப்பி ஜேகேவோட வீட்டுக்கே வந்து நம்ம வியோட கையில் தாத்தா இருக்கா இல்லையா, வியோட தாத்தா, அவரோட ஆல்பம் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜேகேவோட ரூம் இருக்கு இல்லையா, அதில் விண்டோ ஓப்பனில் தான் இருக்கான். அவன் பாட்டு கேட்குறி குதிச்சு ஜேகேவோட ரூமுக்குள்ளே வந்துடுறான். இப்போ அப்படியே நைஸாக விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கான் சுற்றி முற்றி. என்னடா இவன் இப்படி வச்சுருக்கான், சயின்டிஸ்ட் தான் போல அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். அந்த டைமில்
ஏதோ பாக்ஸ் மாதிரி இருக்குது. அந்த பாக்ஸும் நிறையா அப்படியே அந்த பட்டன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் ஒன்று லைட் எரிஞ்சிட்டே இருக்கா, ப்ளூ கலர் லைட்டு. அதை பார்த்துட்டே இருக்கான். இது எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் போய் கை வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கானா, அப்போது கீழே பார்க்குறான் ஒரு ஃபோட்டோ இருக்குது. என்னடா இந்த ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். அதே ஃபோட்டோ தான் இவன் வீக்கிட்டேயும் இருக்குது. அந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதை எடுத்து ரெண்டையுமே ஒன்றா வச்சு பார்த்துட்ருக்கும்போது திடீர்னு அந்த ப்ளூ கலர் பட்டன் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே லைட் எரிய ஆரம்பிக்குது. என்னடா இவ்வளோ பிரகாசமாக இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கானா, அந்த டைமில் அந்த ஃபோட்டோ ஆல்பத்தையும் அந்த பாக்ஸ்லேயே வச்சுட்டு பார்த்துட்ருக்கான். என்ன பண்ணுறது தெரியாமல் மறுபடியும் ஜேகே அங்கே போகிறதுக்கு முன்னாடி எப்படி லைட் அப்படியே ரொம்ப வெளிச்சமாச்சோ அதே மாதிரி ஆகுது. இப்போ அப்படியே பார்த்தா அப்படியே ஹாஸ்பிட்டலில் இருக்கான். என்ன இந்த இடம் இவ்வளோ குளிராக இருக்குது, நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். பார்த்தா ஹாஸ்பிட்டலில் தான் நார்மலாக ஒரு காஸ்டியூம் போட்டுட்ருக்கான், ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க மாதிரி. அதனால தான் ரொம்பவே குளிருது. என்னடா நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், எனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். பார்த்தா ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப பழங்காலத்து ட்ரெஸ்ஸு மாதிரி இருக்கா. ஒன்றுமே புரியல, என்னடா பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயத்துலேயே உட்காந்துருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஜேகே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்களா. கிம் எழுந்துட்டியா, இப்போ நீ ஓகே தானா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. நான் நான் ஆமாம் என் பேர் தான் கிம் அப்படின்றானா. அடே உன் பேர் தான்டா கிம்மு, என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். ஆக்சுவலி நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அந்த இடத்துக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டான். இப்படி தான் அப்படின்ற மாதிரி நம்ம கிம்முக்கு தான் ஒன்றுமே புரியல. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், இது ஏன் உடம்பா, நான் என்ன இப்படி இருக்கேன் இந்த காஸ்டியூமில் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா கிம் உடம்புக்குள்ளே இருக்கிறது நம்ம வீயுமே அதே மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டான். இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டில் அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகுது. அந்த ஃபோட்டோஸுமே கீழே விழுந்துருது. இதுக்கப்புறம் ஜேகேவோட ரூம்லேயுமே லைட்ஸும் ஆஃப் ஆகிருது. ஸோ இப்போ அப்படி 2024 நம்ம குளிர் ரொம்ப தாங்க முடியலையா. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான், எனக்கு குளிருது அப்படின்ட்டே இருக்கானா. டேய் இப்போ நீ கொஞ்சம் வாமா தான் இருக்கா, ஏன்னா இந்த பிளேஸ் உனக்கு குளிருதுன்ற. ஜேகேக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 2 பேருமே இந்த அளவுக்கு குளிர பார்த்தது கிடையாதுல்ல, ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா, அதனால அப்படியே நடுங்கிக்கிட்டு இருக்காங்க 2 பேருமே. டேய் என்னடாச்சு அவங்க 2 பேர்த்துக்குமே, ஏன் இப்படி இருக்கீங்க. ஜியோனாச்சும் தண்ணிக்குள்ளே விழுந்தான், கிம் நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கானுங்களா. ஆர்மிஸ் இதுக்கப்புறமேலேருந்து நான் கிம் ஜியோன்னு இல்லை, ஜேகேனே கூப்பிட ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இருக்கான் இல்லையா, அவன் படுத்துட்டு எனக்கு தெரில இந்த இடம் ரொம்ப குளிருது, இது ஏதோ புதுசாக இருக்குது, அம்மா நீங்களாம் யார் அப்படின்ற மாதிரி கேட்டுடுறானா. என்னது நாங்களாம் யாரா, அதுக்குள்ளே நீ மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஜேகே கத்துறான். ஆமாம் நீ யார் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ தான் வீக்குமே அங்கே தோணுது, இவனுக்கு எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஆமாம் என் தாத்தாவோட ஆல்பத்தில் ஒரு ஃபோட்டோவில் கூட இருந்தான், இவன் தானே இருந்தான். அது இல்லாமல் என் தாத்தாவோட ஆல்பமில் இவன் 1-2 ஃபோட்டோ தனியாகவே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம வியோட தாத்தாக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குமா, அதில் தான் ஜியோன்னா எனக்கு பிடிக்கும், அவனுக்கு எனக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். நான் அந்த பிளேஸில் ஃபஸ்ட்டு பார்த்த பர்சனும் அவன் தான், கடைசியாக பார்த்த பர்சனும் அவன் தான். ஜியோன் அவன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவன் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்திருப்பாரு. ஆமாம் இந்த ஜியோன் யார் அப்படின்ற மாதிரி கேட்பானா நம்ம நான் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே சொல்லுவோம். ஜியோன் நீ தானா அப்படின்ற மாதிரி மறுபடியும் கேட்குறான். அடே டேய் விழுந்ததில் உனக்கு ஏதாவது ஆகிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வியோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்ருக்கானுங்க. நீ ஒழுங்காக சாப்பிட்டியா இல்லையா நான் சாப்பிடல அப்படின்ற மாதிரி மாற்றி சொல்கிறான். ஆக்சுவலி அவனுக்குமே புரிஞ்சிருது நம்ம டைம் ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்கோம், இவங்க இருக்க யாருக்குமே நம்ம ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போகிறதில்ல. ஸோ நம்பவுமே மாட்டாங்க, எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு அப்படின்ற மாதிரி. ஆமாம் நான் மயங்கி வந்துட்டேன் சாப்பிடாமல் இருந்ததுனால, சரி வா சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுமே கூப்பிட்டு போகிறாங்களா. பட் நம்ம வியால் வெளியே கூட வர முடியல, அந்த அளவுக்கு குளிருது. நம்ம ஜேகே விவரமா நிறைய காஸ்டியூம் எடுத்து போட்டு வந்திருக்கானா. மெம்பர்ஸ்லாம் சிரிக்கிறாங்க, என்னடா உங்களால் இந்த குளிரவே தாங்க முடியல, ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் தானடா ஃபஸ்ட்டே இருப்பீங்க இந்த மாதிரி பிளேஸ்லலாம், இன்றைக்கி உங்களுக்கு என்ன ஆச்சு. அதுக்கு நம்ம சொல்கிறான், எப்பொழுதுமே நம்ம பாடி ஒரே டெம்பரேச்சரில் தான் இருக்கும்னு ஃபீல் பண்ண முடியாது இல்லையா, மாறும் இல்லையா, அப்படிதான் எங்களுக்குமே பேசாமல் போகிறீங்களா அங்கிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி திட்டி விட்டுறானா. இவன் ஏன்டா இப்படி ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, கிட்ட போய் பேசுகிறான். உனக்கு என்னாச்சு, நீ ஏன் இப்படியே சிடுசிடுன்னே இருக்க, உனக்கு யார்கிட்டையும் பேச தோணாதா, உன்னோட பேரனால தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே திட்டிகிட்ருக்கான். உன் பேரன் பண்ண வேலையை அதாவது நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன், எனக்கு இந்த மாதிரி பிளேஸ்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கானா. அப்பயும் குழுவில் நடுங்கிட்டே இருக்கான். சரிவா வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்த சுற்றி பார்க்கறதுக்காக போகலாம், அங்கே ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக நிறைய வச்சுருப்பாங்க, சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றானா. நான் ஏன் உன் கூட வரணும், நான்லாம் உன் கூட வரமாட்டேன், நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி போகிறானா. பட் எங்கே போகிறதுனே தெரில, ரூமுமே மறந்துட்டானா. கையில் ஃபோன் தான் இருக்குது, ஆனால் ஃபோனுமே
பாஸ்வேர்ட் போட்டிருக்கா. ஸோ தெரில. இப்போ என்ன பண்ணுறது, பாஸ்வேர்டு வர இதில் தெரிலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஆனால் நம்மவே இருக்கான் இல்லையா, சரியான ஹேக்கரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், ஃபோன் பாஸ்வேர்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்றான். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு பார்க்குறான். தாத்தாவை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைக்கிது. அதுவும் இத்தனைக்கும் மெயினாக தாத்தாவோட மொபைல்லாம் அவ்வளோவா ஃபோட்டோஸே இல்லை. என்னடா தாத்தா மொபைலில் ஃபோட்டோஸே இல்லை, அப்புறம் எப்படி ஆல்பம்லாம் அவ்வளோ ஃபோட்டோஸ் இருந்துச்சு. ஒரு வேளை ஜியோன்னு பார்த்த வேலையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, க்யூட்டாக இருக்கான் பார்க்கவே. அந்த ஸ்னோவில் அப்படியே ஃபேஸில் ஸ்னோவாக பட்டுட்ருக்கான். இதை பார்த்துட்டே இருக்கான் நம்ம அந்த ஸ்னோவை ரசித்து பார்த்துட்ருக்கான். ஏன்னா நம்ம ஜேகேக்கு ஃபுல்லாக ஸ்னோவில் என்ஜாய் பண்ணணுன்னு ஆசை இருக்கும் இல்லையா, அதுக்காக தானே டைம் மிஷினையுமே உருவாக்குனது. ஸோ அவனுக்கு அப்படியே மனசுக்குள்ளே யோசிக்கிறான், இதுக்கப்புறம் நான் இங்கே எவ்வளோ நாள் இருக்க போகிறேன்னு தெரில, ஏன் எவ்வளோ நேரம் இருக்க போகிறேன்னு கூட தெரில, அது வரைக்கும் இந்த ஸ்னோவை என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரசிக்கணும் அப்படின்ற மாதிரி ரசிச்சிட்ருக்கானா. இதை நம்ம பார்த்துட்டே இருக்கான். இவன் என்ன இவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்ற மாதிரி, ஜேகேவோட தாத்தா ரொம்பவே அழகாக இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கானா. அந்த டைமில் ஸ்கீயிங் காம்படிஷன் அடுத்து நடக்க போகுது, வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டுட்ருக்காங்களா. அந்த இடமா அப்படியே பனியாக உறைஞ்சி போயிருக்கு. நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அப்படியே போயிட்டுருக்கான். கூப்பிடுறான், எங்கடா போகிற, நில்லு நானும் வரேன் அப்படின்ற மாதிரி. வா இங்கே பாரு, இங்கே காம்படிஷன் நடக்க போகுது, வா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். நம்ம இருக்கான் இல்லையா, அவனுமே போகிறான். அது என்ன காம்படிஷன்னா, இங்கே யார் கப்பலாக டான்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த பனித்துளி மாதிரி இருக்க கிறிஸ்டல் ஸ்டோன் வச்சது பிரேஸ்லெட், 2 பிரேஸ்லெட் இருக்குது, அதாவது பண்ணுற கப்பலுக்கு இது கிடைக்கும். ஸோ 2 பேருமே இந்த பிரேஸ்லெட்டை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. ஸோ இப்போ நம்ம ஜேகேவையும் பார்க்குறாங்க. பட் நம்ம ஜேகேக்கு தான் சுத்தமாக வராது, ஏன்னா அவர் போனதும் கிடையாது. அதனால் அப்படியே முழிச்சிட்டு இருக்கானா. பட் நம்ம இருக்கான் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி என்னோட ஸ்கேட்டிங் ஷூஸை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்களா. ஸோ அவங்களுமே எடுத்துகிட்டு வராங்க. ஒவ்வொரு பார்ட்னராக அப்படியே போய் ஆடிட்டு இருக்காங்களா. தென் லாஸ்ட்டாக நம்ம இருக்கான் இல்லையா, அவன் போய் பேர் கொடுத்துருக்கான். ஆக்சுவலி நம்ம என்ன நினச்சிக்கிறான், ஜேகேக்குமே இந்த மாதிரி பண்ண தெரியும், நமக்கு அந்த பிரேஸ்லெட் வேணும், அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் ஜேகேக்கு தெரியும், நம்ம ஜேகே பேரை கொடுத்து 2 பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேர் கொடுத்துருப்பான். பட் இது நம்ம ஜேகேக்கு தெரியாது. பிகாஸ் நம்ம ஜேகேக்கு தெரியும் இல்லையா நினச்சிட்டு இருப்பான். ஆனால் டைம் ட்ராவல் பண்ணி வந்த ஜேகேன்னு தெரியாதுல்ல. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், மனசுக்குள்ளேயே நல்ல வேலை நம்ம ஸ்கேட்டிங் கற்றுக்கிட்டது நமக்கானதாக போச்சு, இந்த இதில் நம்ம வின் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நின்றுட்டுருக்காங்களா, ஃப்ரெண்ட்ஸுமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க ஜேகே அண்ட் இதை. ஸோ இப்போ நம்ம டேக்குக்கு 2 பேர்த்தையுமே கூப்பிடுறாங்களா. ஜேகே முழிக்கிறான், என்னது நான்லாம் வரமாட்டேன், எனக்கு தெரியாது அப்படின்றானா. என்னது உனக்கு தெரியாதா, போடா அப்படின்ற மாதிரி தள்ளி விடுறாங்களா. அந்த இடமே அப்படியே வரைஞ்சி போயிருக்கா. இப்போ நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், அப்படியே ஸ்கேட் பண்ணுறேங்கிற பேரில் வலிக்கு போயிட்டு உள்ளே போகிறானா. டக்குன்னு நம்ம ஓடி வந்து பிடிச்சிடுறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரொமான்ஸ்லாம் நடக்குது. நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அவனுக்கு பதட்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில, நமக்கு ஒன்றுமே தெரியாது, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கானா. நம்ம தான் கையை பிடிச்சி சுற்றி விட்டுறது, கொஞ்சம் கொஞ்சமாக டான்ஸ் மாதிரி ஆட வைக்கிறது, ஹிப்பில் கை வைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான். ஜேகேக்கு வினோதமாக இருக்குது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டக்குன்னு முன்னாடி வந்து நிற்கிறானா. அப்போ தான் நம்ம ஜேகே ஃபஸ்ட் டைம் இவ்வளோ க்ளோஸில் பார்க்குறான். ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அவனுக்கு தான் ஒன்றுமே தெரியாது, அப்படியே ஸ்ட்ராங்காக காலை வச்சிடறான். அதனால் அந்த இடமே அப்படியே விரிசல் மாதிரி விட்டுருது. ஸோ அப்படியே மறுபடியும் தண்ணிக்குள்ளே விழுந்துடுறானா. இப்போ நம்ம அப்படியே சறுக்கிக்கிட்டே போய் அப்படியே விழுற மாதிரி வந்து டக்குன்னு ஜேகேவை கிஸ் பண்ணிடுறான். ஜேகேவோட கை கால் எல்லாம் அப்படியே உள்ளே போயிடுது, உட்காந்துடுறான். ஃபேஸ் மட்டும் இப்படி இருக்குமா, அந்த இடத்துல வந்து கிஸ் பண்ணவும் ஜேகேக்கு அதுக்கு மேலே இருக்காங்க. பார்க்குற ஆடியன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிது, கிளாப் பண்ணுறாங்களா. அதுக்கப்புறமுமே நம்ம நிறுத்தலை, அப்படியே எழுந்து வந்து ஜேகேவை சுற்றுறானா. மறுபடியும் தூக்கலான்னு ட்ரை பண்ணுறான். பட் நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், எதுக்கு என்ன இப்படி தூக்கு வர, உனக்கு என்னாச்சு, எதுக்கு இப்போ என்ன இப்படி கிஸ் பண்ண, உனக்கு அந்த பிரேஸ்லெட் வேணும்னா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா, அப்படியே கோவத்தில் ஜேகே போகிறான். அப்பையும் நம்ம பிடிச்சி விடாமல் மறுபடியும் இழுத்து வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்கானா. அங்கே இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க டான்ஸு. ஸோ இப்போ என்ன ஆகுது, அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை அப்படியே காலால் நம்ம ஷூவால் அப்படியே தண்ணி எடுத்து விடுறானா. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக மேலேருந்து வருது. அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது அந்த எஃபெக்ட்லாம். ஜேகேக்கு மூச்சு வாங்குது. அந்த டைமில் இப்போவே என்ன பண்ணுறான், மறுபடியும் வந்து கிஸ் பண்ணுறானா. ஸோ அந்த டான்ஸ் அப்படியே அங்கே கம்ப்ளீட் ஆகுது. இப்போ இந்த காம்படிஷன்லேயும் வின் பண்ணுறது நம்ம டேக்குக்கு தான், அவங்களுக்கு தான் அந்த பிரேஸ்லெட்டுமே கிடைக்கிது. ஸோ நம்ம ஜேகே அப்படியே கோச்சிக்கிட்டு போகிறானா. இப்போ நம்ம பின்னாடியே போகிறான்.
வீக்கு என்னன்னு தெரில, இவ்வளோ நேரமாக அங்கே இதானது ஒரு மாதிரி ஆகிடுது. மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ரொம்ப ஸ்னோஸ் வர ஆரம்பிக்குதா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டாங்க. இவங்க 2 பேர் தனியாக வந்தனால அப்படியே மயங்கி விழுந்துடுறானா. ஜேகே வந்து எழுந்துரு எழுந்துரு வி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிரு, நானுமே உன்னை திட்ட மாட்டேன், எழுந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே ஸ்னோலாம் மேலே வந்து விழ ஆரம்பிக்குதா. அப்படியே நம்ம ஜேகேவுமே மயங்கி விழுந்துடுறான். அப்போது வியோட நெத்தி இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஜேகே கிஸ் பண்ணுற மாதிரி அப்படியே மயங்கி விழுந்திருப்பான். இதுக்கப்புறம் 2 பேருமே அவங்கவுங்க வீட்டில் இருந்தால் எந்திரிக்கிறாங்க. நம்ம ஜேகே ஜியோன் வீட்லேயும் கிம்மோட வீட்லேயும், அது அவங்க தாத்தா வீட்டிலேருந்து எழுந்துக்கிறாங்க. என்னாச்சு நமக்கு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் யோசிச்சுட்ருக்காங்க. லாஸ்ட்டாக பனியில் மயக்கம் போட்டு விழுந்தோம், அதுக்கப்புறம் இப்போ தான் எழுந்திரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. 2 பேர்த்துக்கும் ஒன்றுமே புரியல. அப்படியே கொஞ்சம் நாள் போகுது. 2 பேர்த்துக்குமே ஒருத்தர் ஞாபகம் அதிகமாக வருது. வீக் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுது, நம்ம உண்மையாலுமே ஃப்யூச்சர்லேருந்து தான் வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஜேகேவை நினச்சா டவுட்டாக இருக்குது. ரீசன், ஜேகேவோட தாத்தாவுக்கு நல்லாவே ஸ்கேட்டிங் தெரியும். அப்புறம் எதுக்கு அவன் தெரியாத மாதிரி அப்படியே வலிக்கு வலிக்கு விழுந்தான். அப்படி ஆனால் ஒருவேளை அவனுக்கு என்ன பிடிக்காதனால அப்படி பண்ணானோ, அவன்கிட்டயே கேட்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கானா. பட் அவன் வீடு எங்கே இருக்குது எதுவுமே தெரியாது. நம்ம வீக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ஃபோனு, அப்புறம் இந்த ஃபுல்லாக தான். சரி, நம்ம ஜியோனோட வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போகலாம். அப்போ தான் மறுபடியும் பார்க்குறாங்க, அங்கே ஒரு டைரி இருக்குது. அதான் தாத்தாவோட கம்ப்ளீட் ஆகாத டைரி. 2004 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்ததில்லன்னு தானே எழுதியிருக்காரு. பட் அந்த இடத்துல ஒரு நோட் மாதிரி இருக்கும், அதை மிஸ் பண்ணியிருப்பான் நம்ம வி. அப்போ தான் அதை எழுதி வச்ச மாதிரி இருக்கும், அதாவது இங்கேருந்து போகிற மாதிரி. அதில் நம்ம வி இருக்கான் இல்லையா, எனக்கு அவனை பிடிக்காது, ஆனால் அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. நான் இந்த ட்ரிப்பில் போயிட்டு எப்படியாவது ஜியோன் கூட ஃப்ரெண்ட் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பான். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் ஜியோனோட அட்ரஸும் அங்கே இருக்குமா, இதுதான் கன்ஃபார்ம் போயாகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜியோனோட வீட்டுக்கு வரான். இந்த இது இருக்கு இல்லையா, அங்கே போனப்போ எல்லாமே ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அதான் 2024 ஒரு ஃபோட்டோ எடுத்து இங்கே வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோ இப்போ தான் இவங்களுக்கு வருது பிரிண்ட் அவுட் ஆகி. இங்கே 2 பேர்த்தோட ஃப்ரெண்ட்ஸுமே இந்த இடத்துக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. தென் 2 பேருமே அந்த இடத்துக்கு போகிறாங்களா. அப்போது அந்த ஃபோட்டோ பார்க்குறாங்க. தாத்தா அப்படின்ற மாதிரி டக்குன்னு கத்துறாங்களா. 2 பேருமே சேம் டைமில் கத்துறாங்க. என்னது தாத்தாவா, யாரை பார்த்துட்டா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கானுங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் 2 பேர்த்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ரியலைஸ் ஆரம்பிக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்ட அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதாவது ஃப்யூச்சரில் நடந்தது இல்லையா, அது எல்லாத்தையுமே. நான் இந்த மாதிரி பண்ண டைம் மிஷின் உருவாக்குனேன், இங்கே வந்துட்டேன், உனக்கு அவ்வளோதானே தெரியும். அதுக்கப்புறம் உன்னை தேடி நான் உன் வீட்டுக்கு வந்தேன். ரீசன் என்னோடய தாத்தா, அப்புறம் உங்கள் தாத்தா எல்லாருமே சேர்ந்து எடுத்துக்கிட்டேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேறு கொடுத்துருந்தாங்க. உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸை பற்றின விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க, அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னாங்க. அதுக்காக தான் சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸை பற்றி கலெக்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அது என்னோடய தாத்தா இருக்கார் இல்லையா, அவர் ஒன்றை பற்றி தான், அதாவது உங்கள் தாத்தாவை பற்றி தான் அதிகமாக டைரியில் எழுதி வச்சுருந்தாரு. அதனால தான் உங்களை தேடி வந்தேன். ஆனால் அவங்க தாத்தாவுமே இறந்துட்டார்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேருமே பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போ தான் நல்லா கிளியர் ஆகுது, இப்படி தான் நானும் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்களா. இப்போ 2 பேர்த்தோட கையிலையுமே அந்த ஃபோட்டோஸ் இருக்குது. அப்போது நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அவன் வியை பார்த்து கேட்குறான், எதுக்காக என்ன நீ கிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி. அது வந்து அது அது அப்படின்றானா. என்ன வந்து போய் உனக்கு என் தாத்தாவை பிடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி ஜேகே வேறு மாதிரி கேட்குறானா. அது இல்லை, அதுக்காக இல்லை, எனக்கு என்னான்னு தெரில, பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருச்சு. அப்படியா, அப்போ உனக்கு என் தாத்தாவை தான் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறானா. அது அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி வி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஜேகே, நீ என்ன நினைக்கிற, என் தாத்தா மாதிரி நான் இல்லைனா என்னை விட்டுருவியா அப்படின்ற மாதிரி. ஜேகே, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. எனக்கு வந்து உன் தாத்தா ஃபேஸ் அந்த இதெல்லாம் எனக்கு அவ்வளோ கிடையாது. ஒரு வேளை இந்த இடத்துல எனக்கு அதிகமாக தெரிஞ்சது ஒன்றை மட்டும்தான், அதனால் அவள் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அப்படியா அப்படின்ற மாதிரி இருக்கான். சரி, நம்ம இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு தெரிலையே அப்படின்ற மாதிரி இந்த ஃபோட்டோ பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த ஃபோட்டோ பார்த்துட்ருக்காங்க சன்லைட்டில் வச்சு. அப்படியே அந்த சன்லைட் ஃப்ளாஷ் ஆகுதா. இப்போ அப்படியே 2 பேருமே நார்மலாக நம்ம ஜேகேவோட வீட்டில் இருக்கானுங்க. அங்கே பாஸ்டில் நம்ம தாத்தாருங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா, அதான் ஜியோன் அண்ட் கிம். அவங்க 2 பேருமே பார்க்குறாங்க. எப்போதும் சண்டை போட்டுட்ருக்க ஆளுங்க திடீர்னு பக்கத்தில் இருக்காங்களா. டக்குன்னு 2 பேர்த்துக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நீங்கள் என்னடா பண்ணுற, நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி. அப்போது 2 பேருமே நம்ம இதுக்கப்புறம் சண்டை போட வேணாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருப்பாங்க. ப்ரெசண்ட்டில் டேக்குக்கு 2 பேரும் உள்ளே இருக்காங்களா. அப்போ அம்மா வராங்க. ஜேகே 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அம்மா எப்படி உன் பேரை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா.
அதானே எனக்கும் தெரில அப்படின்ற மாதிரி நம்ம வி சொல்கிறானா. சரி வா கீழே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே டேக்குவோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாத்தாங்க 2 பேரோட ஃபோட்டோஸ், அப்புறம் பசங்க 2 பேரோட ஃபோட்டோஸ், அப்புறம் இவங்க 2 பேர் ஃபோட்டோஸ், அதான் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அப்போது நம்ம அங்கே போயிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோமா இதை அப்படின்ற மாதிரி நம்ம வி வந்து ஜேகே பற்றி கேட்குறானா. எனக்கு தெரிஞ்சது அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தா வியோட அம்மா அப்பாவுமே அங்கே தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, இப்போது நீ என்ன பண்ணலான்ட்டு இருக்க வி? அது வந்து நான் என்ன பண்ண முடியும், நான் அதான் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கோமே அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஒன்றா இருக்கோன்னா எனக்கு இது மட்டும் பத்தாது, இன்னுமே இருக்கணும். இன்னுமேனா நீ எதை சொல்ல வர? அதான் உன் லைஃப் பார்ட்னராக உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் வி அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நம்ம 2 பேரும் லவ் பண்ணலான்னு சொல்ல வரியா? லவ் மட்டும் இல்லை, மேரேஜ் பண்ணிக்கணும். இப்போது அவங்க வீட்டோட டாக் இருக்கு இல்லையா, அது குலைச்சிக்கிட்டே இருக்குது. என்ன குலைச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகேவோ போகிறாங்களா. பார்த்தா ஸ்னோ விழ ஆரம்பிக்குது. வீக்கும் ஜேகேக்கும் குஷியாகிறது. என்ன இது ஸ்னோ வருது நம்ம ஊரில், அதுவும் இந்த 2007 அப்படின்ற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அம்மா அப்பா எல்லாம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்களா. ஏன்னா அங்கே தான் நியூ இயர் ஆச்சு. இந்த நியூ இயருக்கு ஃபஸ்ட்டு ஸ்னோ வருது, அது நம்ம ஃபேமிலியோடு இப்படி என்ஜாய் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லாமே அப்படியே ஹாப்பியாக இருக்காங்க. உள்ளே போயிடுறாங்களா. நம்ம டேக்குக்கு 2 பேர் மட்டும் அந்த ரூமில் போய் பார்த்துட்ருக்காங்க. அந்த டைம் மிஷினை பார்க்குறாங்களா. எல்லாம் இதால் வந்ததில்ல, நம்ம அதனால தானே கொஞ்சம் ஏதோ சேஞ்ச் ஆகிடுக்கு. அப்புறம் ஜேகே நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறானா. பார்த்தா நம்ம வி இருக்கான்ல இங்கே, அவனுக்கு நம்ம ஜேகே மேலே லவ் வந்திருக்கோம். அதாவது இவங்க காலேஜ் படிக்கும் போதுலேருந்து அதான் மாறிடுச்சு ப்ரெசண்ட்டே. ஸோ காலேஜ்லாம் ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. நம்ம இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஸ்கேட்டிங்கில் ரொம்ப ஆர்வம், அது ஸ்னோ ஸ்கேட்டிங் தான். ஸோ அதில் காம்படிஷனில் வின் பண்ணதுக்காக 2 பிரேஸ்லெட் மாதிரி பாக்கெட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பான். அது இப்போ தான் ஞாபகமே வருது. ஆக்சுவலி இவங்க அங்கே போனப்போ எல்லாத்தையும் மறந்துருப்பாங்க. அதை ப்ரெசன்ட் சேஞ்ச் ஆகியிருக்கும் இல்லையா. ஸோ அந்த பிரேஸ்லெட் இப்போ கையில் இருக்கா. அதை எடுத்து இந்த பிரேஸ்லெட் நமக்கு தான், நான் வின் பண்ணது உனக்காக, இதை நான் போட்டு விட்டுறேன் அப்படின்ற மாதிரி போட்டு விட்டுறானா. அப்போ நீ என்ன சொல்ல வர? இதுக்கப்புறமா உனக்கு புரியல, இது கப்பிள் பிரேஸ்லெட், நான் ஏன் அதை உனக்கு கொடுக்க போகிறேன், எனக்குமே உன்னை பிடிச்சிருக்கு ஜேகே அப்படின்ற மாதிரி அந்த ஸ்னோவில் 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. இந்த டைமில் ஜேகே ஃபஸ்ட் டைம் கிஸ் பண்ணுறான். அந்த ஸ்னோவை ரசிச்சுட்டு அப்படியே ஒருத்தர் மறுபடியும் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட பனித்துளியில் காதல் நம்ம டேக்குக்கு 1 ஷாட் முடியுது. இந்த 1 ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த 1 ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.